தாயின் வீட்டை எழுதி வாங்கிவிட்டு கைவிட்ட பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி கண்ணீர் மல்க மனு அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் உலகமூட்டில் வசித்து வருபவர் 80 வயதான மூதாட்டி ரோசம்மாள். இவரது கணவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்ட நிலையில் ரோசம்மாளுக்கு ஒரு மகளும் 4 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமாகி அவரவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் மூதாட்டி ரோசம்மாள் தங்கியிருந்த வீட்டை 4 ஆண் பிள்ளைகளும் எழுதி வாங்கிவிட்டு பெற்ற பிள்ளைகளே தாயை வீட்டை விட்டு அனுப்பியதால் மூதாட்டி இருக்க இடமில்லாமல் வீட்டின் வெளியே வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் மகள் சுசீலா திருமணமாகி கேரளாவில் கணவரோடு வாழ்ந்து வந்த நிலையில் தாயின் நிலையை பார்த்து குமரி மாவட்டத்திற்கு வந்து 1 வருடமாக உடன் இருந்து உதவி செய்து வந்துள்ளார். இதற்கிடையே வீட்டின் முன்பு மூதாட்டி வசித்து வந்த இடத்தில் மகள் சுசீலா ஒரு அறை கட்டி கொடுத்து தாயை தங்க வைத்துள்ளார். ஆனால் மகன்கள் அந்த அறையையும் இடிக்க சண்டையிட்டு வருவதால் மனமுடைந்த தாய் ரோசம்மாளும் மகள் சுசீலாவும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் இருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.